ஹாய் ஹலோ மக்களே. மக்களே. ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பேச போகிறோம்? இன்றைக்கி ஆக்சுவலாக நான் நியூஸ் பேப்பரில் ஒரு ஆர்டிக்கிள் படித்தேன். இந்த ஆர்டிக்கிளில் ஒரு நியூஸ் படித்தேன். என்னென்னா, ஒரு கிரிக்கெட் சம்மந்தமான நியூஸ். ஆஸ்திரேலியா வெஸ்ட் இண்டீஸ் டெஸ்ட் கிரிக்கெட் நடந்துகிட்ருக்கு இப்போ. ஸோ ஆஸ்திரேலியாவில் நடக்குது அந்த மேட்ச்சு. ஸோ அதில் வெஸ்ட் இண்டீஸ் வந்து வின் பண்ணிட்டாங்க. இது ஏன் வந்து ஒரு சிறப்பான விஷயமா அப்படின்னு கேட்டால், 27 வருஷம் கழித்து ஆஸ்திரேலியாவோட ஓன் நாட்டில் போய் வெஸ்ட் இண்டீஸ் ஜெயிச்சிருக்காங்க. இது வந்து 27 வருஷமாக நடக்கவே இல்லை. ஸோ இப்போ வந்து 27 வருஷம் கழித்து இது நடந்திருக்கு. ஸோ இதில் வந்து நிறைய பேர் வந்து இது ரொம்ப பிரெயின் லேரெல்லாம் இதுக்காக கண் கலங்கிட்டார். அந்த கமெண்ட்ரியில் அவர் இருக்கும்போது அந்த வீடியோஸில் ஷார்ட்ஸ்ல எல்லாம் பார்க்குறோம், அவர் கண்ணிலேருந்து தண்ணி ஆட்டோமேட்டிக்காக வருது. ஸோ அவரும் எல்லாம் ஹூக்கர் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளேயர், அவங்கெல்லாம் வந்து அழுதுட்டாங்க ஆக்சுவலாக. ஸோ இது வந்து ஒரு சிறப்பான விஷயம் அவங்க வெஸ்ட் இண்டீஸ் சைட்லேருந்து பார்க்கும்போது. இந்த சிறப்பான விஷயம் நடந்ததுக்கு வந்து ஒரே ஒரு ஆள் வந்து காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீயும் படிச்சிருக்க. ஓகே, ஸோ ஆக்சுவலாக இது ஏன் இந்த டாபிக் எடுத்தோம் அப்படின்னா, இந்த சிறப்பான விஷயம் நடந்ததுக்கு ஒருத்தர் காரணம். அந்த ஒருத்தர் இவ்வளோ ஃபேமஸ் ஆகுறதுக்கு, அவர் வந்து நாட்டுக்காக ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தர் தான் காரணம். அது இன்னமும் ஒரு ஹைலைட் ஆயிடுச்சு. ஸோ அவர் யார் அப்படின்னா, ஷமர் ஜோசப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேகப்பந்து வீச்சாளர், வெஸ்ட் இண்டீஸ் சேர்ந்தவர். ஸோ இவர் வந்து இந்த இன்சிடென்ட் சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு என்ன நடந்துச்சு அப்படின்னு. ஸோ இவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, ஒரு நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த பிரசன்னா அகோரம், அவர் வந்து ஒரு அட்வைசர் இல்லையா. அவர் வந்து ஆக்சுவலாக என்ன ஆயிருக்கு, ஒரு சிபிஎல் கரீபியன் ப்ரீமியர் லீக்கில் ஒரு டீமோட அட்வைசராக இருந்திருக்காரு. அப்போ வந்து ஒரு நெட் ப்ராக்டிஸ் அப்போ ஒரு பையன் பவுலிங் பண்ணியிருக்கான். யாரா இந்த பையன் ஜும்முன்னு பால் போடுறானே அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம அந்த ஆமாம் ஜுக்குன்னு போடுறான்னு சொல்லிட்டு அந்த பையனை கூப்பிட்டு யார் பண்ணின்னு கேட்கும்போது, இந்த மாதிரி வந்து நான் பக்கத்தில் ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸில் செக்யூரிட்டி வேலை செய்கிறேன். நான் வந்து டெய்லியும் ஒரு 1 ஹவர் வந்து இங்கே பவுல் பண்ணுவேன். பவுல் பண்ணும்போது எனக்கு பணம் கொடுப்பாங்க, எக்ஸ்ட்ரா மணி எனக்கு கிடைக்கும். என்னோடய செக்யூரிட்டி ஜாபே அங்கே 12 ஹவர்ஸ் ஆல்ரெடி. அதுக்கு மேலே நான் இங்கே வந்து பால் போடுறேன் அப்படின்னு சொன்னான். இவர் பார்த்து ஆச்சரியப்பட்டார். செக்யூரிட்டி வேலை செய்கிற ஒரு பையன் இவ்வளோ நல்லா பால் போடுறானே அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லியிருக்காரு, ஓகேப்பா நீ என்ன பண்ணு, 5 பால் நான் சொல்கிற மாதிரி போடு அப்படின்னு சொல்லிட்டு போட சொல்லியிருக்காரு. அப்போ அதை யார் ஃபேஸ் பண்ணியிருக்காருன்னா, பாகிஸ்தானை சேர்ந்த ஆசம் கான் அப்படிங்கிறவர். அவர் ஃபேஸ் பண்ணியிருக்காரு. இவர் போட்ட 5 பாலுமே பார்த்தீங்கன்னா அவர்னால் டேக்கிளே பண்ண முடியல, ரொம்ப டஃப்பாக இருந்திருக்கு. பார்த்தோன்னே இவருக்கு ஓகே, அவருக்கு என்னமோ ஒரு தோணியிருக்கு அந்த இடத்துல. டக்குன்னு வந்து டீமோட கேப்டன் இம்ரான் தாஹிர் இருக்கார் இல்லையா, நம்ம சென்னைக்கு ஓடுவார் விக்கெட் எடுத்துகிட்டு, இம்ரான் தாஹிரை கூப்பிட்டு நீங்கள் வாங்க ஒரு நிமிஷம், இந்த பையனை வந்து நாளைக்கு பிளேயிங் 11ல் விளையாட வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னோடனே இம்ரான் தாஹிர், என்னது பிளேயிங் 11ஸ்லையா, என்னப்பா சொல்கிறோம், நெட் பவுலர் ஒரு பையனை கூப்பிட்டு திடீர்னு கூப்பிட்டு பிளேயிங் 11ல் ஆட சொன்னால் என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கும்போது, இல்லை என் மேலே நம்பிக்கை இருந்தால் நீங்கள் அவனை ஆட வைங்க அப்படின்னு சொன்னாராம். சொன்ன உடனே இவரும் வந்து அவங்க டீமோட மேனேஜ்மெண்ட்லாம் பேசியிருக்காங்க. இந்த பையன் நடுவில் நின்று, சார் என்னை விடுங்க சார், நான் போகிறேன், டைம் ஆயிடுச்சு, செக்யூரிட்டி வேலைக்கு போகணும்னு கேட்டுருக்கேன் கொஞ்சம். ஆமாம், ஸோ அவர் வந்து தம்பி இரு, உனக்காக தான் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி பேசி என்ன பண்ணுறாங்க, அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணிடுறாங்க. இந்த பையன் வந்து இப்போ அவங்க சிபிஎல்ல அவங்க டீமில் விளையாடுறான். ஸோ அதில் வந்து அவர் நிறையா மேட்சஸ் கிடைக்கலனாலும் விளையாண்ட மேட்ச்சில் நல்லா சிறப்பாக அவனோட திறமையை வெளிப்படுத்தி அணியில் இடம் பிடிச்சிட்டான். இது வந்து நடந்திருக்கு. இதுக்கு அடுத்து இன்டர்நேஷ்னல் கரியர் இல்லையா, வெஸ்ட் இண்டீஸில் இன்டர்நேஷ்னல் கரியர். இப்போ தான் அவரோட ஃபஸ்ட்டு டெபியூட் மேட்சே வந்து வித் ஆஸ்திரேலியா. அவரோட ஃபஸ்ட்டு பாலு ஆஸ்திரேலியாவோட சிறந்த பேட்ஸ்மேன் யார், ஸ்டீவ் ஸ்மித், அவர் ஃபஸ்ட்டு பாலே விக்கெட் எடுத்துட்டார் இல்லையா. விக்கெட் எடுத்த உடனே அது ஒரு கிரேட் அச்சீவ்மெண்ட் இல்லையா, அவரோட லைஃப் டைமில் அதை மறக்க முடியாது. உங்கள் ஃபஸ்ட் பால் இன்டர்நேஷ்னல் கரியரில் நீங்கள் ஒரு விக்கெட் எடுத்திருக்கீங்க அப்படிங்கும்போது அது உண்மையிலேயே ஆமாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து இவர் என்ன பண்ணுறாரு, அந்த இதில் வந்து இந்த இதில் இப்போ லாஸ்ட்டாக அந்த வின் பண்ணாங்க இல்லையா, அதுக்கு முன்னாடி நாள் வந்து அவருக்கு டோவில் இன்ஜுரி ஆயிடுச்சு. இன்ஜுரி ஆகி பாதியில் வெளியே போயிட்டார். இமேஜஸ்லாம் இருக்குது, அவரை ஷோல்டரில் பிடிச்சி தூக்கிட்டு போகிறாங்க, அவரால் நடக்க முடியாமல் வெளியே போகிற மாதிரி இமேஜஸ் இருக்குது. பார்த்தா அடுத்த நாள் வந்து இவர் பயங்கரமாக பவுல் பண்ணியிருக்காரு, ரெக்கவர் ஆகி வந்துட்டார். வந்து பவுல் பண்ணி 7 விக்கெட் எடுத்திருக்காரு ஆக்சுவலாக அந்த செகண்ட் இன்னிங்ஸில் மட்டும். ஆக்சுவலாக அவங்க ஆஸ்திரேலியா தோற்றதுக்கு மெயினாக இவர் ஒரு காரணம். பயங்கரமாக வந்து பவுல் பண்ணி ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ இவர் வந்து ஒரு நட்சத்திர நாயகன். இவர் வந்து அந்த சீரீஸோட பெஸ்ட் பிளேயர் ஆஃப் தி சீரீஸ் அவார்டும் வாங்கியிருக்கார். ஸோ இதில் வந்து இவரோட ஏர்லி ஸ்டேஜஸ் இல்லையா, இவரோட இந்த கிரிக்கெட் கரியருக்கு வர்றதுக்கு முன்னாடி சைல்ட்ஹுட் வந்து எப்படி இவர் பண்ணார், எந்த ஊரை சேர்ந்தவர்லாம் பார்த்தா, இவர் வந்து பரக்கரா அப்படின்னு ஒரு கிராமத்துலேருந்து வந்திருக்காரு.
அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா அவங்க ஊரில் வந்து ஃபஸ்ட்டு டிவியில் வந்து வெஸ்ட் இண்டீஸோட ஓப்பனிங் பவுலர்ஸ்லாம் பால் பண்ணும்போது அதை பார்த்துட்டு அந்த ஆக்ஷன்ஸ் வந்து இமிட்டேட் பண்ணுவாராம். அவங்க ஊரில் வந்து ப்ராப்பராக பால் வாங்குறதுக்கு கூட காசு இருக்காது, பால் வந்து அவங்க ஊரில் கிடைக்காது ஃபஸ்ட்டு அந்த மாதிரி குவாலிட்டி பால்ஸ்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்களாம், எலுமிச்சம்பழம், கொய்யாக்காய், அப்புறம் ஃப்ரூட்ஸில் வச்சு டேப் சுற்றி இவங்க வந்து அதை வச்சு பவுல் பண்ணுவாராம். ஸோ இப்படி விளாண்டு தான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்காரு. அப்புறம் இவங்க ஃபேமிலி பார்த்தா கூட பிறந்தவங்க ஆக்சுவலாக 3 பொண்ணுங்க 5 பசங்க, பெரிய ஃபேமிலி, ஃபினான்ஷியலாகவும் கஷ்டப்படுற ஃபேமிலி. ஸோ அப்போ அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணுங்கிறதுக்காக மர வேலைக்கு போயிட்டு இருந்திருக்காரு அவங்க அப்பா கூட. அப்போ எங்கேயோ ஒரு மரம் உடஞ்சி விழுந்து ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு. பட் பெருசாக இவருக்கு அடிப்படல. இருந்தாலும் அதுக்கப்புறம் வந்து இவர் அங்கே இருக்க வேணாம், இந்த வேலை செய்ய வேணாம், இதை விட்டு நம்ம வெளியே போகலான்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து வெளியே போய் தான் ஆக்சுவலாக அந்த செக்யூரிட்டி வேலைக்கு ஜாயின் பண்ணது இல்லையா. ஸோ இந்த மாதிரி வந்து இவரோட லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட். அந்த இடத்துல பிரசன்னாவை மீட் பண்ணணும்னு இருந்திருக்கு. அந்த இடத்துல பிரசன்னாவுக்கு ஒரு ஸ்பார்க் ஆகணும் இந்த பையனை பார்த்துன்னு இருக்கு இல்லையா. ஸோ இது வந்து இவருக்கு ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு நல்ல கெரியரை அமைச்சு கொடுத்துருக்கு. இதில் பிரசன்னா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இவர் வந்து ஐபிஎல்ல வந்து எல்லா அணிகளாலும் தேடப்படக்கூடிய ஒரு வீரராக சீக்கிரம் மாறிடுவாருன்னு முன்னாடியே சொல்லியிருந்தாரு. பிரசன்னா அஸ்வின் கூட பேசும்போது அவங்க கான்வர்சேஷனில் சொல்லியிருந்திருக்காரு. இப்போ வந்து அது ஆக்சுவலாக உண்மை அப்படின்னு நிரூபிக்கிற விதமாக இவர் இந்த பர்ஃபார்மன்ஸை காட்டி எஸ் தட் இஸ் ட்ரூ அப்படின்னு சொல்லி காமிச்சிருக்காரு. ஸோ அவர் மேலே அடுத்தடுத்த மேட்சஸில் நல்லா விளாடணும், நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும், ஐபிஎல்ல வந்து இந்தியாவிலேயும் மாஸ் காட்டணும்னு எங்கள் சார்பாக கேட்டுக்கிறோம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.